ஸோ ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு எட்ஜ் ஆஃப் கிரிக்கெட். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேட்ச் நம்பர் 18 பஞ்சாப் கிங்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த மேட்சோட பிளேயர் அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு டீமோட ஃபேன்ஸுமே சரி நல்ல ஒரு கான்டெஸ்டா இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா எப்போதுமே இவங்க ரெண்டு பேர் மேட்சஸையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா டிகே நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே சேம் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? கண்டிப்பா. எனக்கு வந்து ரீசென்ட்டா ஒரு 3, 4 இயர்ஸா பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை, மும்பை குடுக்குற ஹைப்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 டீம் ஆடும்போது அதோட எப்பயுமே அந்த மேட்ச் க்ளோஸா ஒரு லாஸ்ட் பால் த்ரில்லர் வரைக்கும் நெறைய போயிருக்கு. ஸோ லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் பால் த்ரில்லர் வரைக்கும் போச்சு. ஸோ அந்த மாரி தான் எனக்கு ஐ ஹோப் இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி நடக்கும். ஹிட்மேயர் வந்து ஒரு வின் பண்ணி குடுப்பாரு ஆர்ஆர்‌க்கு. அண்ட் அவங்க டீம் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுதான் எல் கிளாசிக்ன்னு அவங்க சொல்றாங்க. ஸோ வந்து நம்ம அந்த அளவுக்கு இல்லனா கூட ஐ ஹோப் இந்த மேட்ச் ஒரு க்ளோஸா இருக்கும் அப்டின்னு தோணுது. ஸோ பார்ப்போம். இந்த பிளேயர் அனாலிசிஸ் அண்ட் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே. கண்டிப்பா. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, நம்ம பஞ்சாபோட ஹோம் கிரவுண்டான முலான்பூர்ல நடக்குது. பஞ்சாப் இப்ப ரீசென்ட்டா அவங்க 2 அவே கேம்லயும் நல்லா வின் பண்ணி, ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோட வராங்க. ஸோ அதே இந்த சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த சைட் பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் அவங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க ஹோம்ல அடிச்சுட்டு, அகைன் இந்த அவே கேம்க்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் டீகோட் தி எட்ஜஸ். ஸோ இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபோட ஹோம் கிரவுண்ட் 1வது ஹோம் கிரவுண்டான முல்லான்பூர்ல நடக்குது. ஸோ இந்த கிரவுண்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, 5 மேட்சஸ் தான் இங்க ஐபிஎல் மேட்சஸ் நடந்திருக்கு. ஸோ ஆ இப்ப ரீசென்ட்டா நடந்த சையத் முஸ்டாக் அலி டிராஃபிலயும் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அந்த பவுலர்ஸ்க்கு சாதகமான ஒரு பிட்ச்சா தான் இருந்திருக்கு. பேசர்ஸும் பார்த்தீங்கன்னா, 46 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸும் ஒரு 14 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. பட் இங்க இப்ப ஒரு ஸ்டாட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஸ்டாட்ஸ் என்னன்னா, 200க்கு மேல இதுவரைக்கும் இங்க அடிச்சது இல்ல. ஹையஸ்ட் ஸ்கோரே பார்த்தீங்கன்னா 192 தான். அதுவும் பஞ்சாப் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோயஸ்ட் 142 அகைன் மும்பை. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல ஒரு 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. சேசிங் பண்ணா ஒரு 3 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிட்ச் கண்டிஷன்ஸுமே ஒரு லாங் பவுண்டரிஸ் சிமிலர் டூ லக்னோ கிரவுண்ட் ஏக்நாத் ஸ்டேடியம் தான் இருக்கும். ஸோ இந்த பிட்ச் எப்படி நீங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க டிகே? பவுலர்ஸ்லாம் சாதகமா இருக்குமா? ஸோ நம்ம ரீசென்ட்டா ஸ்மாட்ல ஃபாலோ பண்ணப்போ பார்த்தீங்கன்னா, இனிஷியலா அந்த பவர் பிளேல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் செம்மையா விக்கெட் எடுக்குறாங்க. சும்மா அள்ளி போட்டு எடுத்துட்டே இருக்காங்க. அந்த பவர் பிளே இனிஷியலா நல்ல அசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு அதே மாரி தான் இருக்கும் அப்டின்ற மாரி தோணுது. ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் இருக்காரு, மார்க்கோ ஆன்சன் மாரி ஒரு பவுலர் இருக்காங்க, லாக்கி ஃபெர்குசன். ஸோ எனக்கு என்னமோ பஞ்சாப் அதே மாரி ஒரு ட்ரெடிஷனல் அந்த ஸ்விங்கிங் விக்கெட் இனிஷியலா குடுப்பாங்க அப்டின்ற மாரி தான் தோணுது. அண்ட் மோர் நீங்க ராஜஸ்தான்ல பார்த்தீங்கன்னா, ஆர்ச்சர் இருக்காரு. அண்ட் அவர தாண்டி பார்த்தீங்கன்னா, பெருசா அந்த பவர் பிளே பவுலர்ஸ்ன்னு இல்ல. ஸோ அந்த மாரி ஒரு பிட்ச் குடுத்தாலும் இவங்களுக்கு பஞ்சாப்க்கு சப்போர்ட்டா இருக்கும். அந்த லாஸ்ட் 4 மேட்சஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபேஸஸ் வந்து 46 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 14 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஒரு 160. ஸோ நீங்க வின்னிங் ஸ்கோர் நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 180, 185 அந்த மாரி டார்கெட் பண்ணாலே போதும். ஸோ ரொம்ப ஆடா போய் ஒரு 210, 220க்கு போனாங்க அப்டின்னா, கொஞ்சம் கஷ்டம் தான். எய்தர் அந்த வந்து பிட்ச் ரொம்ப ஃப்ளாட்டா இருந்துச்சு இல்லன்னா. ஸோ மத்தபடி பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னமோ ஒரு அரவுண்ட் ஒரு க்ளோஸ் மேட்ச்சா இருக்கும். ஒரு க்ளோஸ் த்ரில்லரா இருக்கும் தான் தோணுது. ஆல்ரெடி உங்க ஏதாச்சும் நீங்க ஏதாச்சும் ஆட் பண்றீங்களா? அதுதான் ஆக்சுவலாக ரெண்டுமே பேட்டிங்க்கும் சாதகமாக இருக்கும், பவுலிங்க்கும் சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓகே. வந்து இப்போ லோயஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 142. ஸோ வந்து ஒரு ம். மாதிரி மேபி ஸ்பின்னர்ஸுக்கு வந்து அசிஸ்ட் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒரு ம். மாதிரி பவுலர்ஸ்க்கு அண்ட் பேட்ஸ்மேனுக்கு ரெண்டு பேருக்கும் ஃபேவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே. பிளேயர் அனாலிசிஸ் இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ டீம் எவ்ரி பிளேயர் அண்ட் அதுக்கு முன்னாடி பிளேயிங் 11 இருக்குன்னு பார்த்துரலாம். ஸோ பஞ்சாப் அதே அவங்க வின்னிங் காம்பினேஷன் மாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அதே சேம் லெவல்ல தான் போவாங்க. மேக்ஸிமம் இந்த டீம்ல ஜாஸ் இங்கிலீஷ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லங்க. ஆக்சுவலா நகேல் வதேரா வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து சூப்பரா விளையாட்டாரு. ஸோ நம்பர் 4ல வந்து ஸோ எனக்கு என்னமோ ஜாஷ் இங்கிலீஷ் அவங்க அது பார்க்கவே இல்ல. அவங்க 2 ஃபாரின் பவுலர்ஸ் வேணுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, அஸ்மதுல்லா உமர் சைட் அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுனாரு ஜிடி அகைன்ஸ்டா. லாஸ்ட் மேட்ச் லக்னோல பார்த்தீங்கன்னா, ஃபெர்குசன் வந்து எடுத்துட்டு வந்த காரணம் இந்த பெரிய கிரவுண்ட். ஸோ எனக்கு என்னமோ இந்த முல்லான்பூர் ஒரு பெரிய கிரவுண்ட். இவர் அந்த ஷார்ட் பால் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும்னு தோணுது. ஸோ இவரே தான் கன்டின்யூ பண்ணுவாங்க. அண்ட் ஒன் மோர் பார்த்தீங்கன்னா, இந்த சூர்யான் ஷெட் ஷோ 2 மேட்சா பார்த்தீங்கன்னா, அவர் பேட்டிங்கும் இல்ல, பவுலிங்கும் இல்ல. சார் நெறைய பேர் இவர் விளையாடுறாருன்னு கூட தெரியல. எனக்கு என்னமோ ஐ மீன் நெறைய பேர் தெரியல இவர் விளையாடுறாரா அப்படின்னு. ஏன்னா ஆர்டி நீங்க பார்த்தீங்களா இவர் ஏதாச்சும் கிரவுண்ட்ல ஏதாச்சும் விளையாடும்போது? இருக்காரு இல்ல இப்ப தான் பார்க்குறீங்களா நீங்க? இப்போ தான் பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனால் ஸ்ட்ராங்கான டீம் தான். எல்லா பிளேயரையும் எப்படி சொல்கிறது, எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இவருக்கு நோட்டீஸ் பண்ணல. இவருக்கு பெருசா பேட்டிங்கும் இல்ல, பவுலிங்கும் இல்ல. பட் வந்து டொமஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா, இவரு நெக்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா அப்படின்ற மாரி ஹைப் குடுக்குறாங்க. ஸோ இன்னும் நம்ம மேட்ச்ல இருந்து எதுவும் பார்க்கல. எனக்கு என்னமோ இவரு பிளேஸ்ல ஒரு ஹர்ப்ரீத் பிரார் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இந்த மாரி ஒரு பெரிய கிரவுண்டு கொஞ்சம் டைட்டா போடலாம். ஒரு ஸ்பின்னர், செகல் கூட கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பாரு. பட் எனக்கு என்னமோ அவங்க பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. மேக்ஸ்வெல் வச்சுட்டு அப்படியே அந்த செகண்ட் பவுலிங் ஆப்ஷன் ஓட்டிருவாங்க. மத்தபடி பார்த்தா வின்னிங் காம்பினேஷன் நல்லா இருக்கு. ஸோ இதே டீம் தான் போகறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குன்னு தோணுது. ஓகே. அந்த ராஜஸ்தான்ல கேப்டன் தான் இப்ப ரியான் பராக் தான் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் சென்னை மேட்ச் நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மேட்ச் சஞ்சு சாம்சங் அதே சேம் தான். இன்னும் இன்ஜுரி கன்சர்ன்ல பேட்டிங் இல்ல இந்த மேட்ச் சஞ்சு சாம்சன் கேப்டனா வந்துருவாரு. ஏன்னா 3 வந்துருவாரா? மேட்சஸ் தான் அவரு விளையாட மாட்டாருன்னு விளையாட சொல்லியிருந்தாரு. சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்ப மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து ஒரு கீப்பிங் பண்ணலான்ற ஆப்ஷன் குடுத்துறாங்க. ஓகே. அப்ப தென் கேப்டன்சியும் சேஞ்ச் ஆகுறதுனால ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட்டா இருக்கும். வேற ஏதாச்சும் ஆட் பண்றீங்களா?
லாஸ்ட் மேட்ச் சுபம் தூபே விளையாடல. அவருக்கு பதிலா குமார் கார்த்திகேயா எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு என்னமோ குமார் கார்த்திகேயன் ஏன்னா ஆல்ரெடி தீக்ஷனா இருக்காங்க, அசரங்கா இருக்கும்போது, இன்னும் ஒரு ஒன் மோர் ஸ்பின்னர் வந்து ரியான் பராக் இருக்கும்போது எதுக்கு குமார் கார்த்திகேயா எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. அவர் பிளேஸ்ல மேபி ஒரு ஆகாஷ் மத்வால் வந்தாருன்னா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும்னு தோணுது. ஒரு ஸ்கிட்டி பவுலர். ஸோ இந்த மாதிரி பிட்ச்ல கொஞ்சம் நல்லா போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அவர் பேட்டிங் கொலாப்ஸ் ஆச்சுன்னா சுபம் துபே உள்ள வருவார். மற்றபடி எனக்கு வந்து இந்த டீம் மேல எங்கேயும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் நிதிஷ் ராணும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஜெய்ஸ்வால் ஃபயர் அப் ஆகணும். அண்ட் சஞ்சு ஃபயர் மேட்ச் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பராபல் ரீசெண்டா விளையாடுறாரு. அண்ட் சிம்ரன் ரூஜர் எல்லாமே டீசெண்டா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அசரங்காவும் லாஸ்ட் மேட்ச் சூப்பரா பவுலிங் போட்டாரு. மற்றபடி எனக்கு இன்னும் வேற எந்த சேஞ்சஸும் இருக்காதுன்னு தோணுது. ஓகே. இந்த நம்ம நம்ம பிளேயர்ஸ் பார்க்கலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைக்கல அவருக்கு. மேபி இந்த மேட்ச் ஒரு பிரேக் த்ரூவாக இருந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைக்கலாம். அகேன்ஸ்ட் ஓப்பனிங் பேர் அதே சேம் சஞ்சுவோட வந்து இருந்தாருன்னா நல்ல ஒரு பேக்காக இருக்கும். ஸோ அகேன்ஸ்ட் எஸ்டுஹெச் அகேன்ஸ்ட் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா 6 இன்னிங்ஸில் 221 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு. ஸோ இந்த வென்யூவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்சாக விளாண்டுருக்காரு. 47 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. சேசிங்லேயே ஒரு 39 வச்சிருக்காரு. ஸோ மேபி நாளைக்கு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து நல்லா பிளேஸ் பண்ணுறது சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் சஞ்சு அதே கேப்டன்சில் ரிட்டர்ன் ஆகிற இது பட்சத்தில் அதே எப்பொழுதும் இருக்கிற அதே ஃபார்மட் தான். ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நல்லா விளையாடுவார். ஸோ இந்த லாஸ்ட் 2 மேட்சஸில் ஒழுங்காக விளையாடல. ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணாரு. ஸோ இந்த மேட்ச்சில் திரும்பி அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் விளையாடுறாருன்னா நல்ல ஸ்கோரிங் பண்ணுற நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த வென்யூவில் ஒரு 4 மேட்ச்சில் 55 தான் வச்சிருக்காரு. ஆவரேஜ் ஒன்றும் அந்த அளவு இல்லை. 13 தான் இருக்கு. அகேன்ஸ்ட் பஞ்சாபும் 23 மேட்சஸில் 738 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா சேசிங்கில் நல்லா பண்ணியிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் 14 மேட்சஸில் 580 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. ஆவரேஜும் 448 இருக்கு. மேபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் எப்படி ஒரு இதுலேருந்து வராரு எப்படி இருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்ல இவர் பஞ்சாப் அகேன்ஸ்டா அந்த க்ளோஸா போற மேட்சஸ்ல சஞ்சு சாம்சன் எப்பயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த துபாய் மேட்ச் கூட ஞாபகம் இருக்கும். அவர் வந்து நல்லா கொஞ்சம் அடிச்சு கொடுத்துட்டு போவாரு. அப்புறம் தான் தெவாட்டியா வந்து அந்த 5 பால் 5 6 அடிப்பாரு. ஐ ஹோப் சஞ்சு சாம்சன் வந்து கொஞ்சம் எப்பயுமே ஒரு ஓப்பனிங் மேட்ச் கிங் அவரு. எனக்கு என்னமோ நாளைக்கு திருப்பி ஒரு கேப்டன் ஒரு ஓப்பனிங் மேட்ச்ல சமம் இருக்கு அப்படின்னு தோணுது. பார்ப்போம். இந்த நிதிஷ் ராணா நீங்க ஆல்ரெடி அனாலிசிஸ்லேயே சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அதே மாதிரி சிஎஸ்கே மேட்ச்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. நிறையா ஆமா, நம்ம ஆமா. பாயிண்ட்ஸ் ஸோ நம்ம பிக் என்னன்னா பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி நம்ம இது மாரி ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா சொல்றோம் அப்டின்னா, ஒரு மேட்ச் எடுத்துட்டு அவர் பெர்ஃபார்ம் பண்ணல அப்டின்னா, நீங்க டிராப் பண்ணீங்கன்னா, அது ஒர்க் அவுட் ஆவாது. ஸோ நம்ம அப்டி சொல்றோம்னா பொட்டன்ஷியல் இருக்குன்னா, நீங்க ஒரு கன்சிஸ்டன்ட்டா ஒரு 2, 3 மேட்சஸ் நம்ம ட்ரை பண்ணோம் அப்டின்னா, நமக்கு ஒரு மேட்ச் வின் பண்ணி குடுப்பாங்க. லைக் இன்னைக்கு ஏடன் மார்க்ரம் அடிச்ச மாரி, நிதிஷ் ராணா பெர்ஃபார்ம் பண்ற மாரி. ஸோ வந்து அந்த மாரி நீங்க ஒரு 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 பிளேயர நீங்க பேக் பண்றீங்கன்னா, நம்மளுமே ஒரு ஃபேண்டஸி எடுக்கும்போது அவங்க பேக் பண்ணணும். ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் நீங்க பேக் பண்ணா தான் நமக்குமே அந்த ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட். ஸோ அதனால நீங்க ஒரு பிளேயர கான்ஃபிடன்ட் வைக்கிறீங்க அப்டின்னா, ஒரு மினிமம் ஒரு 3 மேட்சஸ் ஒரு ரன் குடுங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு நல்ல ரிட்டர்ன் குடுப்பாங்கன்னு தோணுது. ஓகே. தென் நிதிஷ் ராணா இந்த வென்யூல அந்த அளவு ப்ளே பண்ணதில்ல. அகேன்ஸ்ட் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஒரு 13 மேட்சஸ்ல 284 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. விக்கெட்ஸ் 2 எடுத்திருக்காரு. இடையில எங்கேயாவது ஒரு ஓவர் தள்ளணும்னா மேபி இவர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மேட்ச்க்கும் அதே சேம் தாங்க. அந்த விக்கெட் நல்ல ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனா இருப்பாரு. மேபி பார்க்கலாம். இதுக்கு மேல ஒரு டிஃபரன்ஷியல் இல்ல. ஏன்னா ஊரே அவர் எடுத்துரும்னு தோணுது. லாஸ்ட் மேட்ச் அடிச்ச அடிக்கு. ஸோ பாப்போம் என்ன அப்படின்னு. ஸோ ரியான் பராக் நம்ம கேப்டன் இதுலேருந்து இப்போ ரிலீஸ் ஆகிறதுனால மேபி இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வென்யூல ஒரு இன்னிங்ஸ் ஒரு தடவை விளாண்டுருக்காரு. 23 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. ஸோ அகேன்ஸ்ட் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்னிங்ஸ் 140 ஆவரேஜாக ஒரு 20 தான் வச்சிருக்காரு. ஆவரேஜ் அந்த அளவு 2 இன்னிங்ஸுமே அந்த அளவு நல்லா இல்லை. ஸோ இந்த மேட்ச்ல கண்டிப்பாக நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஏன் அவரோட பெஸ்ட் பொசிஷன் நம்பர் 4. லாஸ்ட் மேட்ச் நம்பர் 4 வந்தாரு. பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அதே நான் சொல்றேன். அவர் நம்பர் 4 வராரு அப்படின்னா, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 500 ரன்ஸ் கிட்ட அடிச்சாரு. எனக்கு என்னமோ திருப்பி அவர் நம்பர் 4 வந்தா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தோணுது. பட் கொஞ்சம் பெரிய கிரவுண்ட் இது. மேபி ஒரு சகல் ஒரு நல்ல இந்த மாதிரி பெரிய கிரவுண்ட்ல எப்பயும் கொஞ்சம் நல்லா பண்ணுவாரு. ஸோ அந்த ஒரு பேட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பட் செம பிளேயருங்க இவரு. ஸோ நீங்க ஒரு ஆப்ஷன் ரொட்டேட் பண்ணலாம். இவர் டிராப் பண்ணிட்டு போறதுன்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஓகே. தென் த்ரூ ஜுரோயல் கண்டிப்பாக இந்த வென்யூல பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விளாண்டுருக்காரு. 6 ரன் அடிச்சிருக்காரு. அகெயின்ஸ்ட் பஞ்சாப்பும் சரி சேசிங்ல தான் அடிச்சிருக்காரு. 3 மேட்சஸ்ல ஒரு 48 இருக்கு. அந்த அளவு ஆவரேஜ் மேலே எந்த நல்லா இல்லை. ஸோ இவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இவருக்கு சான்ஸே இல்லைங்க. இவர் பேட்டிங் ஆடுறதே கொஞ்சம் டவுட் தான். பட் மேபி எனக்கு என்னமோ இந்த வாட்டி கொஞ்சம் டாப் ஆர்டர் ஃபயர் ஆயிருவாங்கன்னு தோணுது. பட் கொஞ்சம் கீழ ஒரு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 15th ஓவர் அந்த மாதிரி வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு 20, 30 ரன்ஸ் அடிப்பாருன்னு தோணுது. இந்த வாட்டி விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் கிடையாது. சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பிங் வந்துருவார் ஸ்ட்ரைட்டாவே. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா லைன்ல நிப்பாரு. ஐ மீன் ஒரு ஸ்கொயர் லெக் அந்த மாதிரி ஒரு இடத்துல நிப்பாரு. ஒரு கேட்ச் பிடிக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம ஆயுஷ் பதோனி மில்லர் எப்படி சொல்றோமோ, ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா நீங்க ஜுரல் எடுங்க. சேசிங்னா எட்மேர் எடுங்க. ஸோ அந்த ஒரு ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மில்லரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பதோனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த டாப் ஆர்டர் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா த்ரூ ஜுவல் நீங்க ரொட்டேட் பண்ணலாம். நடுவுல நீங்க அந்த மாதிரி டீம் பிக் பண்றீங்க அப்படின்னா த்ரூ ஜுவல் எடுக்கலாம். தென் சேம் தான் நீங்கள் ஆட் ஆன் பண்ணதுல ஏதாவது சேசிங் தான் கண்டிப்பாக ஹெட்மே ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த வென்யூல 27 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு. 270 கிட்ட வச்சிருக்காரு. ஸோ அதே சேம் தான் பாருங்க. செகண்ட் இன்னிங் சேசிங்ல தான் அதுவும் அடிச்சிருக்காரு. ஏதாவது ஒரு லாஸ்ட்ல ஒரு வினிங் மூமெண்டமாக கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அகேன்ஸ்ட் பஞ்சாப்லும் 7 மேட்சஸ்ல 173 ரன்ஸ் வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு. 182 கிட்ட. இந்த வென்யூல அவர் அதே சேம் தான் பாருங்க. ஆவரேஜும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 78 வச்சிருக்காரு. நல்ல ஒரு ஃபினிஷிங் ரோலுக்கு நல்ல ஒரு ஏற்ற ஒரு பேக்கா இருப்பாரு. ஸோ நல்லா இவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு வேலை சேசிங் பண்றாங்க ராஜஸ்தான்.
தென் வனிதா அசரங்கா இவருக்கு இந்த வென்யூல விளையாண்டதில்ல. பட் ஹெட் டு ஹெட் அகைன்ஸ்ட் பஞ்சாப் வந்து 3 மேட்சஸ்ல 5 விக்கெட்ஸ் வச்சிருக்காரு. 7.8 எக்கனாமி இருக்கு. இவர் எப்படி நீங்க பெர்ஃபார்ம் பண்ண நினைக்கிறீங்கன்னா 2 பேரும் இருக்காங்க. வனிதா அசரங்கா, தீக்ஷனா நல்ல காம்பினேஷனா இருக்குமா? இ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பின்னர் ஷார்துல் தாக்கூர் நான் சொல்லுவேன். எப்படி ஷார்துல் தாக்கூர் வந்து சுத்துனாலும் கை சுத்துனாலும் விக்கெட் விழுமோ, ஹசரங்கும் அதே மாரி தான். ரன்னு போவாரு. ஆனா 2 விக்கெட், 3 விக்கெட் கன்ஃபார்ம் எடுத்து குடுத்துருவாரு. ஸோ எப்படியும் ஒரு மினிமம் 1 விக்கெட்டாச்சும் எடுத்துருவாரு. பட் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, செம ஸ்பின் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு, நேகல் வதேரா, அண்ட் தென் ஸ்டாயினிஸும் டீசென்ட்டா விளையாடுவாரு. மேக்ஸ்வெல்லும் ஸ்பின் ஹிட்டர். பட் ஸ்டில் அதே மாரி கொஞ்சம் ரன் போனாலும் ஒரு மேக்ஸ்வெல்லோ, ஒரு ஸ்டாயினிஸோ கொஞ்சம் ஒரு 1, 2 விக்கெட் எடுக்கிற ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ இவர் வந்து ஃபேண்டஸிக்குன்னே எடுத்த பிளேயர்ஸ் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இது அதுவும் அசரங்காவும் அந்த மாரி ஒரு பிளேயர் தான். ஸோ நீங்க ஒரு டிராப் பண்ணிட்டு போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இவரு தான் ஹையஸ்ட் பாயிண்ட் நெனைக்கிறேன். ஆர் வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்ல. ஸோ ஓகே. அதனால இவரு அதுவும் இல்லாம இவர் பேட்டிங்லயும் ப்ரமோட் பண்றாங்க. அதாவது இந்த ஸ்பின்ன கொஞ்சம் அடிக்கிறதுக்காக 2 மேட்ச் ஃபெயில் ஆனாரு. பட் நல்லா ஸ்பின்ன ஒரு பெருசா சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ஒரு பேட்டிங் மாட்டுச்சுனாலும் ஒரு பாயிண்ட் எடுக்க ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ அசரங்கா வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். கண்டிப்பா நீங்க டிராப் பண்ணிட்டு போறதுன்றது கொஞ்சம் ரிஸ்க் தான் அசரங்காவ. ஓகே. பார்க்கலாம். தேஷ்பாண்டே இந்த வென்யூல ஒரு மேட்ச் விளையாண்டுருக்காரு. ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. எக்கனாமி நல்லா இருக்கு. 4.9 கிட்ட. அகைன்ஸ்ட் டெல்லி பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் பார்த்தீங்கன்னா 3 மேட்சஸ்ல 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சேசிங் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த 3 மேட்சஸ்லயும் டிஃபெண்ட் பண்ணதில்ல. ஸோ அதனால அ இந்த மேட்ச் எடுக்கலாமா? கண்டிப்பா அவர? ஜார்ஜர் இவருக்கு நல்ல காம்பினேஷன். ஏன் லாஸ்ட் கொஞ்சம் 2 மேட்ச்சா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசா இல்ல. இந்த மேட்ச் கொஞ்சம் ஒரு பெரிய கிரவுண்ட் இது. இவரோட அந்த ஷார்ட்டா வைடா போடுற பால் கொஞ்சம் வைட் யார்க்கர்ஸ் கொஞ்சம் அடிக்க போனாங்கன்னா, ஒரு பாயிண்ட்லயோ இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா கவர்லயோ ஒரு கேட்ச் வரலாம். ஸோ எனக்கு இவர் வந்து கொஞ்சம் லாஸ்ட் 2 மேட்ச்ல கொஞ்சம் அண்டர்ரேட்டடா இருக்கறனால கொஞ்சம் பெர்சன்டேஜ் கம்மியா சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஃபரன்ஷியல் பிக்காவும் இருக்க சான்ஸ் இருக்கு துஷார் தேஷ்பாண்டே. பார்ப்போம். நாளைக்கு நம்ம டீம் பிக் பண்ணும்போது. ஆர்ச்சர் வந்து வென்யூல அந்த விளையாண்டதில்ல. அகைன்ஸ்ட் பஞ்சாப் ஒரு 8 மேட்சஸ்ல 8 விக்கெட்ஸ் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்கன்னா, நான் விக்கெட் எடுத்திருக்காரு. 6 மேட்ச்ல 6 விக்கெட். ஸோ நல்ல ஆப்ஷனா இருப்பாரா நாளைக்கு ஆர்ச்சர்? எனக்கு என்னமோ த்ரெட்னிங்கா இருப்பாருன்னு தோணுதுங்க. லைக் வந்து பிரப்சிம்ரன் சிங் லாஸ்ட் மேட்ச் அடிச்சாரு. அண்ட் தென் பிரியன் ஷெர்யார் 2 பேருமே ஒரு ரொம்ப சின்ன யங்ஸ்டர்ஸ் தான். பிரப்சிம்ரன் சிங்க்கு ஐபிஎல் கொஞ்சம் பழகியிருக்காரு. பட் பிரியன் ஷெர்யார் பார்த்தீங்க அப்படின்னா நியூ. ஸோ அவரோட பேஸ் வந்து தாங்குவாரான்னு தெரியல. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து கழட்டி குடுத்தாரு. இவரு ரவீந்திராக்குலாம் போட்ட ஒரு ஓவர் பார்த்தோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த பவர் பிளேலயே மேட்ச் முடிச்சிட்டாரு சிஎஸ்கே அகைன்ஸ்டா. ஸோ அந்த மாரி அந்த அளவுக்கு இல்லன்னா கூட ஐ திங்க் ஒரு ஷார்ட் பால் கண்டிப்பா ட்ரை பண்ணுவாரு. ஸ்ரேயஸ் ஐயர்க்கே பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஷார்ட் பால் போட நல்ல சான்ஸ் இருக்கு. பட் எனக்கு என்னமோ வந்து ஆர்ச்சர் வந்து லாஸ்ட் 2 மேட்சஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இந்த பிட்ச்ல பார்த்தீங்கன்னா இனிஷியலாவும் பார்த்தீங்கன்னா, நல்ல இந்த பேசர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாருன்னு தோணுது ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஒரு ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்டின்னா, நம்ம கண்டிப்பா எடுக்கலாம். ஓப்பனர்ஸ் வந்து அவ்ளோ நல்லா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆடுவாங்களா? அப்டின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டா இருக்கு. பார்ப்போம் பொறுத்திருந்து வந்து மேபி அப்டி ஆடிட்டாங்க ஏதாச்சும் ஏன்னா ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, பாண்டிங் வந்து கொஞ்சம் எப்பயுமே நோட் பண்ணியிருப்பாரு ஆர்ச்சர் இப்ப லாஸ்ட் 2 மேட்சஸ் பண்றது. ஸோ ஓப்பனிங்க்கும் சொல்லியிருப்பாங்க விட்டு ஆடக்கூட ஒரு சான்ஸ் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆர்ச்சரோட ஒரு ஸ்பெல் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஸ்பெல் வந்து கேம் எப்டி போகும் அப்டின்னு டிசைட் பண்ணணும்னு தோணுது. ஓகே. தீக்ஷனா ஒரு பக்கம் நல்லா கண்டெயின் பண்ணி போடுவாரு. இந்த மேட்ச் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஸோ அகைன்ஸ்ட் பஞ்சாப் ஒரு 2 மேட்ச்ல ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. எக்கனாமி அந்த அளவு இல்ல. 8.5 இந்த வென்யூலயும் அந்த அளவு இல்ல. ஸோ நல்ல ஒரு பார்ட்னரா இந்த பக்கம் டிஃபெண்ட் பண்ணாருன்னா, அந்த பக்கம் அசரங்காக்கு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். நாளைக்கு இவர் விளையாடுவாரா? விளையாடுவாரு. பட் பெருசா ஃபேண்டஸில உள்ள வரதுக்கு சான்ஸ் கம்மி தான். மேபி பவர் பிளேல அந்த பிரியன் ஷாரியாக்கு மேபி போடலாம். மேபி ஒரு ஆர்ச்சர் கொஞ்சம் அடிச்சுட்டாங்க அப்டின்னா போறதுக்கு ஒரு சான்ஸ். பட் ஃபேண்டஸி டீமுக்குள்ள உள்ள இவரோட கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. செகல் இருக்காங்க, அசரங்கா இருக்காங்க. ஸோ அத தாண்டி நம்ம போறதுன்றது கொஞ்சம் டவுட் தான். ஸோ பார்ப்போம். நம்ம ஃபேண்டஸி எடுக்கும்போது இவர எடுக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். தென் சந்தீப் சர்மா நல்ல வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. இந்த ஹெட் டு ஹெட் அகைன்ஸ்ட் பஞ்சாப் வந்து 8 மேட்சஸ் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கனாமி நல்லா இருக்கு. 6.9 தான் எக்கனாமி வச்சிருக்காரு. இந்த வென்யூல மொத்தமாவே 5 மேட்சஸ் தான் நடந்ததுனால நிறைய பேருக்கு இந்த வென்யூல விளையாண்டு ஸ்டாட்ஸ் இல்ல. ஸோ இவருக்கு நல்ல ஒரு வேரியேஷன் வச்சிருக்காரு. இவரை பிக் பண்ணலாமா? சீக்கிரமாவே பவுலிங் கொடுக்குறாங்க. நாளைக்கு எனக்கு என்னமோ இந்த மாரி ஒரு பெரிய கிரவுண்ட்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாருன்னு தோணுதுங்க. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும் தோணுது இவருக்கு. ஒரு லாஸ்ட் எண்ட் ஓவர்ஸ்ல போட்டு ஒரு விக்கெட் விழும். 1, 2 விக்கெட் விழுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆர்டி நீங்க ஏதாச்சும் சஜெஸ்ட் பண்றீங்களா? கண்டிப்பா ஆக்சுவலாக வந்து பவுலிங் சாதகமாக தான் இருக்கும் நினைக்கிறேன். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிகமாக விக்கெட் எடுத்திருந்தாங்க. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். ஸோ ம். மேபி சான்ஸ் இருக்கு. ஓகே. ஓகே. சுபம் துபே இவரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த 91, 23லாம் பார்த்தா டொமஸ்டிக்ல செம்ம அடி அடிச்சிருக்காரு இந்த கிரவுண்ட்ல. ஸோ இது ஐபிஎல்ல ஸ்கோர் பண்ணது கிடையாது இது. நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. பட் டாப் ஹெவியா இருக்குங்க. இத தாண்டி மேபி ஒரு பேட்டிங் கொலாப்ஸ் ஆச்சுன்னா தான் இவர இறக்குவாங்க. எனக்கு என்னமோ இவரு நாளைக்கு பேட்டிங் ஐ மீன் இம்பாக்ட் பிளேயரா வரதுக்கான சான்ஸுமே கம்மி. எனக்கு என்னமோ நாளைக்கு ஆகாஷ் மத்வால் இல்ல குமார் கார்த்திகேயா. ஆகாஷ் மத்வால் 2 டைம்ஸ் இருக்காரு. அவர் இப்போ உள்ள வருவாருன்னு தோணுது. பார்ப்போம். அவர் வந்தாருன்னா அவர் கூட நம்ம ஆப்ஷன சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த நீங்க சொன்ன டிஃபரன்ஷியல் பிக் லாஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணாரு. ஆமா. ஸோ பிரப்சிம்ரன் சிங், ஆர்டி வந்து ஒரு கேப்டனா போட்டு வின் பண்ணாரு. ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் அடிச்சிட்டாரு. அதுக்காக இந்த மேட்ச் அடிப்பார்ல இல்ல. பட் இந்த பார்ப்போம் வெனியோட ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா, 5 மேட்ச்ல 75 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த பர்ட்டிகுலர் ஆப்போனன்ட் அகைன்ஸ்டா பார்த்தீங்கன்னா 20 தான் ஆவரேஜ் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ஸ்பெல் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணோம். ஸோ அது வந்து அந்த பேஸ் வந்து
நல்ல ஒரு ஸ்பேஸ் பவுன்ஸ் இருக்கும் இனிஷியலா இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல கொஞ்சம் பெரிய விக்கெட். பட் கொஞ்சம் ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்ல ஸ்ட்ராங். பட் இவர் பேஸ்க்கு பெருசா ஸ்ட்ரகிள் ஆகுறதில்ல ஐபிஎல்ல. நம்ம பார்த்துருக்கோம் லாஸ்ட் 2, 3 இயர்ஸா அவர் விளையாடிட்டு இருக்காரு. இந்த பெருசா நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்க்லாம் கூட நல்லா அடிச்சிருக்காரு. ஸோ லாஸ்ட் இயர் கொல்கத்தா அகைன்ஸ்டா. ஸோ அந்த பேஸ் ட்ரபிள் பண்ணாது. பட் அந்த பேஸோட கொஞ்சம் ஸ்விங்கும் பவுன்ஸும் இருந்துச்சுன்னா எப்படி ஆடுறாருன்னு பார்க்கணும். ஸோ அதுதான் ஒரு எனக்கு என்னமோ ட்ரிக்கி கண்டிஷனா இருக்கும்னு தோணுது. இன்னைக்கு பார்த்தா ரியான் ரிக்கில்டன் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஸ்கொயர் லெக்ல சொல்லி வச்சு ஒரு கேட்ச் எடுத்துட்டு போனாங்க. அண்ட் மீன் வில் ஜாக்ஸ் அதே மாதிரி தான் அவுட் ஆனாரு. அதே மாரி வந்து ஆர்ச்சர் வந்து எப்படி சஞ்சு சாம்சன வந்து நம்ம இந்தியாக்கு அகைன்ஸ்டா எடுத்தாரோ, அதே மாரி கொஞ்சம் போட்டு ஒரு பவுன்சர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்துக்கும் அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. பட் பார்ப்போம். பிரப்சிம்ரன் சிங் வந்து ஒரு ரிஸ்கி ஆப்ஷன் தான். ஸோ நீங்க அவர எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பொழந்துருவாரு. பட் ஆர்ச்சர் விசஸ் அந்த பிரப்சிம்ரன் சிங் உங்களுக்கு யார் கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்து எடுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா கொஞ்சம் டவுட்டா இருங்க. சேசிங்னா கொஞ்சம் நீங்க ரொட்டேட் பண்ணலாம். நேம் அகைன்ஸ்ட் பிரியன் ஷாரியா. இவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யங்ஸ்டர் தான். ஸோ புதுசா தான் வராரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து இவரு திக்விஜய் சிங் அவுட் ஆனாருன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்போ பார்க்கும்போது அ அதேதான் சேம் ஆர்ச்சர் ஸ்பெல்ல தாண்டுறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். பட் என்னன்னா ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஆர்ச்சர் அவ்ளோ நல்லா போட்டா கூட உங்களுக்கு செகண்ட்ல பார்த்தா துஷார் தேஷ்பாண்டே தான் வராரு. அந்த அவர்ட்ட அவ்ளோ பேஸ் கிடையாது. பட் டீசென்ட்டா போடுவார் லைன் அண்ட் லென்த் கொஞ்சம் ஸ்விங் பண்ணுவார்ல ஒரு மினிமமா தான் பண்ணுவாரு. ஸோ துஷார் தேஷ்பாண்டேயோட பேஸ் வந்து அவ்ளோ வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட் தான். ஸோ எனக்கு என்னமோ பிரியன் ஷாரியா நீங்க துஷார் தேஷ்பாண்டே நல்லா போடுவார்ன்னு கான்ஃபிடன்ஸா இருந்தீங்கன்னா, நீங்க இவர ட்ராப் பண்ணலாம். பட் இல்ல ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காவும் இருப்பாரு. ஸோ இவர் குயிக்கா ஆடுறாரு. ஒரு 20, 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு பவர் பிளேல. அப்போ ஆர்ச்சரோட பேஸ் வந்து 2 பக்கமும் போலாம். ஆர்ச்சரோட பேஸ். ஒண்ணு எய்தர் ரன்ஸும் போலாம், இல்ல விக்கெட்டும் வரும். ஸோ நமக்கு உங்களுக்கு எப்படி அந்த ஒரு எப்படி போகும் மேட்சோட அந்த பிட்ச் ரிப்போர்ட் பார்த்துட்டு நல்ல பவுன்ஸ் இருக்கும், ஸ்விங் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இவர ட்ராப் பண்ணலாம். இல்லன்னா நீங்க இவர சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ செம ஃபார்ம்ல இருக்காருங்க இவரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு 50 அடிச்சு வின் பண்ணி குடுத்தாரு மேட்ச். ஸோ இவருக்கு எப்படி விளையாடணும்னு தெரியும். விக்கெட் போச்சுன்னா வந்து இன்னும் ஆடுவாரு. நல்லா ஸ்கோர் இருக்கு அப்படின்னா எடுத்துட்டும் போயிருவாரு. ஸோ இந்த ஆப்போனன்ட் அகைன்ஸ்டா பார்த்தீங்கன்னா, டீசென்ட்டா ஆவரேஜ் வச்சிருக்காரு. 33 பட் சேசிங்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. ஒரே ஒரு 85. பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நல்லா விளையாடியிருக்காரு. பட் இப்ப இவர் ஒன் டவுன்ல ஆடுறாரு அப்படின்றதுனால, இது அவருக்கு இந்த பிட்ச்ல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ பட் அந்த அசரங்காவோட த்ரெட் ஒண்ணு இருக்கு. மேபி அசரங்கா வந்து நல்லா விளையாடிட்டாரு அப்படின்னா பார்ப்போம். பட் டெல்லில ஐ மீன் ஸ்ரீலங்கால பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அஸ்லாங்கா கிட்ட அவுட் ஆனாரு. ஓடிஐ மேட்சஸ்ல அந்த கொலம்போ விக்கெட்ல. ஸோ அது ஒண்ணு மட்டும் தான் ஒரு கன்சர்ன். அண்ட் தென் அஸ்லாங்கா ரைட் ஹேண்டர்ஸ்க்கு எப்பயுமே நல்லா போடுவாரு. ஸோ அந்த ஒரு பேட்டில் நல்லாருக்கும். இவங்க 2 பேரும் எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு. ஐ ஹோப் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு நல்லா விளையாடிடுவாரு அப்படின்னு தோணுது. பட் ஒரு பிக் கிரவுண்ட் எப்படி வேணாலும் போலாம். எனக்கு இந்த மேட்ச் நீங்க ஒரு கேப்டன், வைஸ் கேப்டனா ட்ரை பண்ண வேணாம்னு நான் சஜெஸ்ட் பண்றேன். மேபி நீங்க ஒரு ஆஸ் எ பிளேயரா பிக் பண்ணிக்கலாம். கேப்டன், வைஸ் கேப்டனா நீங்க வேற ஏதாச்சும் சாய்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உமர் சாய் இவர் வந்து நாளைக்கு ஆடுவாரான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, இதே கிரவுண்ட்ல ஒரு 13 ரன் அடிச்சிருக்காரு. ஐ திங்க் பஞ்சாப் அகைன்ஸ்டா தான் அடிச்சிருக்காரு அப்படின்னு தோணுது. ஸோ அந்த ஒரு பெருசா இவர் வந்து அந்த இனிஷியல் ஸ்விங் இருக்கு. ஸோ மேபி லாக்கி ஃபெர்குசன ட்ராப் பண்ணிட்டு இவரு ஆடுறாங்களான்னு தெரியல. பட் எனக்கு என்னமோ லாக்கி ஃபெர்குசன் லாஸ்ட் மேட்ச் நல்லா போட்டாரு. மார்க்ரமோட விக்கெட் எடுத்து குடுத்தாரு. ஸோ எனக்கு அவர்கிட்ட போவாரு அப்படின்ற மாரி திரும்பி சொல்லுது. நல்ல ஒரு பேஸ் வச்சிருக்காங்க. ஒரு சஞ்சு சாம்சனுக்கு அந்த ஒரு பேஸ் ட்ரபிள் இருக்கு. ஸோ லாக்கி ஃபெர்குசன்லயே போவாங்களான்னு தோணுது. ஸ்டாய்னிஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் ஸ்லோ விக்கெட்ஸ் லாஸ்ட் மேட்ச் நம்ம சொல்லியிருந்தோம் நல்லா பண்ணாரு. பட் பெருசா இவருக்கு ஒண்ணும் பேட்டிங் கிடைக்கல. பவுலிங்கும் பெருசா போடுறதில்ல. எனக்கு என்னமோ நாளைக்கு இவருக்கு பேட்டிங் வரும் அப்படின்னு தோணுது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு மேபி கொஞ்சம் ஒரு டாப் ஆர்டர்ல கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். இவருக்கும் ஒரு பேட்டிங் கிடைக்க சான்ஸ் இருக்கு. மேபி ஒரு பவுலிங்கும் போட வரலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்லோ விக்கெட்ல இவரோட கட்டர்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆப்போனன்ட் அகைன்ஸ்டா பார்த்தீங்கன்னா, 23 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ டீசென்ட்டா சேசிங்ல நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு 2, 3 நாட் அவுட்டும் வச்சிருக்காரு. ஸோ இந்த வென்யூல பெருசா ஆடுனது கிடையாது. ஐ ஹோப் ஸ்டாய்னிஸ் வந்து இப்போ நல்ல மைண்ட்ல இருப்பார். பெருசா அவருக்கு இன்னும் கேம் பிராக்டிஸ் கிடைக்கல. ஒரு ஒரு 7 ஓவர், 8 ஓவர்ல வந்தாரு அப்டின்னா, ஒரு மேட்ச் எடுத்துட்டு போய் ஒரு 30, 40 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்புறம் கிளென் மேக்ஸ்வெல். ஸோ இவர பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் 2, 3 டைம் ஆமா. கூட. ஸோ அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ் யூசுவல் நம்ம சொல்றது தான். நீங்க இவர வந்து நீங்க ஒரு பவுலரா வேணும்னா எடுத்துக்கலாம். பவுலர் அண்ட் ஃபீல்டரா. பேட்ஸ்மேனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுதான். பட் இந்த ஆப்போனன்ட் அகைன்ஸ்டா டீசென்ட்டா ஆடியிருக்காரு. 31 வச்சிருக்காரு ஆவரேஜ். எனக்கு என்னமோ அசரங்கா வந்து தூக்கிருவாரோன்னு தோணுது. பார்ப்போம் ஒரு மேபி ஒரு 6 குடுத்தா கூட வந்து ஒரு ஸ்வீப்போ ஒரு அவுட் ஆவறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு பெரிய கிரவுண்டு. பட் நீங்க ஒரு ஆப்ஷனா ரொட்டேட் பண்ணலாம். ஸ்டாய்னிஸ் இல்ல மேக்ஸ்வெல். ஏன்னா இப்ப லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெய்ஸ்வால் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிதிஷ் ராணா. ஸோ இந்த 2 பேர் டாப்லயே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அண்ட் இட்மையர் 3 லோயர் டவுன்ல ஆர்டர் வராரு. ஸோ ஒரு பவர் பிளேல கூட ஒரு ஓவர் தள்ளுறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் பவுலிங் சூப்பரா போடுறாரு இவரு. அதனால ஒரு ஜெய்ஸ்வால் விசஸ் மேக்ஸ்வெல் கூட நம்ம பார்க்கலாம். பட் ஜெய்ஸ்வால் ஸ்பின் நல்லா ஆடுவாரு. ஸோ நிதிஷ் ராவும் நல்ல ஒரு ஸ்பின் பிளேயர். ஸோ பார்ப்போம். அந்த ஒரு பேட்டில் மட்டும் தான். பவுலிங்ல போட்டு ஒரு விக்கெட், ஒரு கேட்ச் லைன்ல நிப்பாரு. ஒரு 2 கேட்ச், ஒரு 10 ரன் அடிச்சாரு அப்படின்னாலே பெருசு. ஸோ அதனால பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்கே அண்ட் ஆர்டி. நீங்க எதாவது சஜெஸ்ட் பண்றீங்களா மேக்ஸ்வெல்க்கு? ஆண்டி என்ன சொல்றீங்க? எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஆக்சுவலாக போன வாட்டி எப்படியோ விக்கெட் எடுத்துட்டாரு. அதுவே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஓகே. ஸோ மேக்ஸ்வெல் பத்தி அவ்வளோதான். உங்கள நீங்களே ரிஸ்க் எடுத்துக்கோங்க. அவங்க ஃபேண்டசி நம்ம எடுக்க யோசிக்கிறோம். ஆனா ஐபிஎல் எப்படி எடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ பார்ப்போம்.
அண்ட் தென் ஷஷாங்க் சிங். ஸோ இவரு பார்த்தீங்கன்னா, நல்ல ஃபார்ம்ல இருக்காருங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் கிடைக்கல. சேம் அதுதான் இவருக்கெல்லாம் பேட்டிங் கிடைச்சுச்சுன்னா, இவர் நல்லா ஆடிருவாரு. ஸோ இந்த வென்யூல பார்த்தீங்கன்னா, ஒரு 41 நாட் அவுட், 46 நாட் அவுட், ஒரு 0. ஸோ அந்த டக் அவுட் ஆயிருக்காரு ஒரு மேட்ச். பட் ஸ்டில் 2 நாட் அவுட்ல இருந்திருக்காரு. இந்த பிட்ச் கொஞ்சம் நல்லா ஐ மீன் நெறைய மேட்ச் ஆடின பிளேயர்ல இவரும் ஒருத்தர். ஸோ 5 மேட்ச்ல 3 மேட்ச் இவர் விளையாடியிருக்காரு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த பிட்ச்ச பத்தி அவருக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஆப்போனன்ட் அகைன்ஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு பெருசா அடிச்சது கிடையாது. 9 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருந்திருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு அப்ப ட்ரென்ட் போல்ட், அப்ப அஸ்வின்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல சகலும் இருந்தாரு அந்த டைம்ல. பட் இப்ப சகல் இங்க இருக்காரு. ஸோ அதனால இவரு பெருசா ட்ரபிள் பண்ண சான்ஸ் இல்ல. இவருக்கு பேட்டிங் வந்துச்சு. எனக்கு என்னமோ எனக்கு என்னமோ இந்த வாட்டி வந்து அ பஞ்சாபோட டாப் ஆர்டர் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுமோன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால வந்து இவருக்கு மேபி ஒரு பேட்டிங் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இவருக்கு ஸ்டாய்னிஸ் அண்ட் இந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் டெஸ்ட் ஆகுமோன்னு தோணுது. ஸோ அப்ப சஷாங்க் சிங் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா ஒரு நல்லா ஆடி குடுத்துருவாரு. மினிமம் ஒரு 30 ரன் அடிச்சு குடுத்துருவாரு. ஸோ ஒரு பெருசா ரிஸ்க் எடுக்கிற மாரி தெரியாது இவர் பார்த்தீங்கன்னா. பட் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடிருவாரு. ஸோ இவரு நல்லா டிஃபரன்ஷியல் பிக்காவும் இருக்கும், ஆப்ஷனா இருக்கும். ஸோ நீங்க இந்த பிரப்சிம்ரன் சிங், பிரியன் ஷாரியா எடுக்கல அப்டின்னா, நீங்க இந்த மாரி லோயர் டவுன் ஆர்டர் வர பிளேயர்ஸ் லைக் சஷாங்க் சிங், மார்கஸ் ஸ்டாய்னிஸ் அந்த மாரி பிளேயர்ஸ நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கோ யான்சன், ஸோ இவரோட ரோல் நீங்க ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்டின்னா, அவர் நல்லா மாத்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, 6த் ஓவர் தான் வந்தாரு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் 1 ஆர் 2 ஓவர்ஸ்லயே பவுல் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. பட் ஹர்ஷ்தீப்பும், லாக்கி ஃபெர்கஸனும் லாஸ்ட் மேட்ச் நல்லா ஸ்டார்ட் பண்ணதுனால, இவரு ஓப்பனிங் ஸ்பெல் போடல. பட் இல்ல அதான் அவங்களோட பிளானானும் தெரியல. மிடில் ஓவர்ஸ்ல நல்லா ஒரு 2 ஓவர் போடுறாரு. அண்ட் இப்ப டெத்லயும் நல்ல ஒரு வேரியேஷன் எடுத்துட்டு வந்திருக்காரு. யார்க்கர், ஸ்லோயர் பால்லாம். ஸோ மார்க்கோ யான்சன் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காவும் இருக்கும். இந்த மாரி ஒரு விக்கெட் அவருக்கு நல்லா சூட் ஆகும். லைக் சூட் ஆகும் இன் த சென்ஸ் அந்த கட்டர்ஸ் நல்லா இப்ப எடுத்துட்டு வராரு. பெருசா லோ பவுன்ஸ் இருக்காது. கொஞ்சம் பவுன்ஸ் நல்லாருக்கும் இந்த மாரி விக்கெட்ல. லக்னோல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ பவுன்ஸா இருக்கும். அங்கேயே ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஹைட் பவுன்ஸ்ல தான் ஒரு விக்கெட் போச்சு. ஸோ மார்க்கோ யான்சன் நீங்க எடுக்குறீங்க அப்டின்னா, ஏதாச்சும் நீங்க ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலருக்கு பதிலா நீங்க ஒரு ரொட்டேட் பண்ணலாம் மார்க்கோ யான்சன். ஒரு பேட்டிங்லயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10, 20 ரன் அடிக்க சான்ஸ் இருக்கு. லைன்ல தான் நிப்பாரு. லாங் ஆன் இல்ல லாங் ஆஃப்ல நிப்பாரு. ஒரு கேட்ச், 2 கேட்ச் எடுக்க சான்ஸ் இருக்கு. ஸோ மத்தபடி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு இவரும் ஒரு டிஃபரன்ஷியல் பிக் தான். ஸோ நீங்க ஒரு ரொட்டேட் பண்ணலாம். மார்க்கோ யான்சன் ஆர் ஃபெர்குசன் அந்த மாரி நீங்க ஒரு பிளேயர் எடுக்குறீங்கன்னா, அது மாரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ செகல் வந்து நான் எப்பயுமே ஒரு டீம்ல எடுப்பேன். ஸோ இந்த மாரி ஒரு பெரிய கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ நல்லா ஒரு தூக்கி போட்டு, லூப் போட்டு ஒரு மிட் விக்கெட்லயோ, ஒரு லாங் ஆன்லயோ ஒரு கேட்ச் குடுத்த விக்கெட் இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச் நம்ம சொல்லியிருந்தோம். நிக்லஸ் பூரன் விசஸ் செகல் பத்தி பேசியிருந்தோம். ஸோ அதே மாரி ஒரு 6 குடுத்தாரு. அதே மாரி பூரன் கேட்ச் குடுத்துட்டு போனாரு. ஸோ மேபி இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, அதே ஒரு டீம்ல பெருசா இந்த ஹிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், நிதிஷ் ராணா அந்த மாரி பிளேயர்ஸ் எல்லாரும் மிஸ் பண்ணி நல்லா விளையாடுவாங்க. சேம் இவரும் பார்த்தீங்கன்னா, ஃபார்மர் ராஜஸ்தான் பிளேயர் தான். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கவும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா இவர மாரி ஒரு பிளேயர் எப்படி ராஜஸ்தான் டிராப் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ, அதனால நாளைக்கு நல்லா போடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. என்கே நீங்க ஏதாச்சும் ஆட் பண்றீங்களா? அதே சேம் தான். இந்த ஹெட் டு ஹெட் அகைன்ஸ்டும் 6 தான் வச்சிருக்காரு. எக்கனாமி இந்த வெண்ணிலயும் ஒரு 7 தான் வச்சிருக்காரு. மேபி நாளைக்கு ம். நான் ஃபர்ஸ்ட் டே பவுலிங் பண்றாங்கன்னா நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. கண்டிப்பா சகல். ஓகே. ஹர்ஷ்தீப் லாஸ்ட் மேட்ச் நல்லா போட்டாரு. ஒரு ஓவர் நல்லா அடிச்சுட்டாங்க. ஆயுஷ் பதோனி வந்து கடைசியில கொஞ்சம் நல்லா ஆடுனாரு. பட் அத தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லா கடைசி ஓவர் சூப்பரா போட்டு குடுத்தாரு. ஸோ இவரு பார்த்தீங்கன்னா, இவரும் ஒரு பேங்க் தான். பவர் பிளே நல்லா இந்த ஸ்விங் ஆகும் அப்படின்ற பட்சத்தில ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் கொஞ்சம் பெருசா இப்ப ஃபார்ம்ல இல்ல. அண்ட் தென் சஞ்சு சாம்சனும் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜூரிலேருந்து வராரு. ஸோ அந்த மாரி ஒரு டைம்ல இவர் நல்லா ஸ்விங் பண்ணாரு அப்படின்னா, பால் கொஞ்சம் நல்லாருக்கும். டெத்லயும் நல்லா போடுவாரு. ஸோ நீங்க டெத்லயும் பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல பார்த்தீங்கன்னா, ஷிம்ரன் ஹெட்மேயர், ட்ரூ ஜூரேல் ஸோ அந்த மாரி பிளேயர்ஸ் தான் உள்ள வரப்போறாங்க. அசரங்கா. ஸோ டெத்லயும் ஒரு 1, 2 விக்கெட் எடுக்க நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ இவரு பார்த்தீங்கன்னா, நீங்க யூரி இல்ல மார்க்கோ யான்சன் யாராச்சும் ஒருத்தர் நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஆப்ஷன்ஸ் தான் இது. ஸோ யார் உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற உங்களுக்கு ஹோப் இருக்கோ, அவங்கள எடுக்கிற மாரி நீங்க டீம் காம்பினேஷன சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாக்கி ஃபெர்குசன் எனக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தோணுது. ஸோ 4 மேட்ச்ல 7 விக்கெட் லாஸ்ட் மேட்சும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணல. 3 ஓவர்லயே நிப்பாட்டிட்டாங்க. டெத்ல வந்து ஷ்ரேயஸ் ஐயர் இவருக்கு ஓவர் குடுக்கல. ஸோ மேபி இவரோட ரோல் பார்த்தீங்கன்னா, பவர் பிளே அண்ட் மிடில் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் போடுற மாரி தான் இருக்கும்னு தோணுது. பட் லாஸ்ட் மேட்ச் பவர் பிளேலயே 3 ஓவர் போட்டாரு. நல்லா போட்டாரு ஆக்சுவலா. ஸோ எனக்கு இந்த மாரி ஒரு விக்கெட்ல இந்த மாரி ஒரு பெரிய கிரவுண்ட்ஸ்ல ஒரு நல்லா எஃபெக்டிவா இருப்பாரு. இவரோட பேஸ் பார்த்தீங்கன்னா, 145லேருந்து 150 வரைக்கும் கிளிக் பண்ணுவாரு. ஸோ அந்த மாரி ஒரு பேஸ் சஞ்சு சாம்சன ட்ரபிள் பண்ணவும் நல்ல சான்ஸ் இருக்கு. அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இப்ப பெருசா ஃபார்ம்ல இல்ல. நிதிஷ் ராணாவுக்கும் ஒரு ஷார்ட் பால்ல ஒரு இஷ்யூ இருக்கு. இந்த மாரி ஒரு 140, 145 பிளேஸ் போட்டீங்கன்னா, நிதிஷ் ராணாவுக்கும் ஒரு பெருசா ஷார்ட் பால் அவ்வளவா விளையாட மாட்டாரு. ஸோ அந்த மாரியான ஒரு இதுவும் ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்கு. ரியான் பராக் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இந்த மாரி ஒரு டாப் ஆர்டருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு த்ரெட்டா இருப்பாருன்னு தோணுது லக்கி ஃபெர்குசன். மேபி ஒரு 1, 2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு. அப்படி டாப் ஆர்டர் நல்லா பார்த்து ஆடிட்டாங்க அப்படின்னா, இவரு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்காம போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஒரு ரிஸ்கி ஆப்ஷன் தான் லாக்கி ஃபெர்குசன். ஸோ பார்த்து நீங்க ஒரு எப்படி வேணும் அப்படின்ற மாரி டீம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டி என்கே ஏதாச்சும் ஆட் பண்றீங்களா? லாக்கி ஃபெர்குசன் ஏதாச்சும்? ஃபெர்குசன் அதே சேம் தான். நல்லா பெரிய ரவுண்ட்னால நல்லா எஃபெக்டிவா இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். நம்ம கண்டிப்பா ஆர்டி பிக் பண்ணாருன்னா அவர் எடுக்கலாம். ஆர்டி அப்புறம் உங்க ஆக்சுவலாக சாய்ஸ்? அவர் டெத்லையும் நல்லா தான் போடுவார். லாஸ்ட் ஓவர்லாம் போட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி சீசனில். ஏன் கொடுக்கலன்னு போடுவாரு. தெரியல. அப்படியே ஒரு நோ பாலும் ஏதோ பேட்ச் ஒரு வாட்டி போட்டு விட்டுருவாரு. ஸோ அதனால பெருசா ரிஸ்க் அதனால எடுக்கல. சேஃபாக ஆடுறாங்க போல. சரி ரைட்டு. மார்க்கோ யான்சன் குடுத்தாங்க. இவருக்கு குடுக்கல. அதுவே எனக்கு ஒரு லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அண்ட் தென் சூர்யான் ஷேஜ் ஆர்டி வந்து ஒரு மேட்ச்லயே பார்க்கலன்னு சொல்றாங்க. ஸோ நெறைய பேர் இவர் ஆடுறாங்களா இல்லையான்னு கூட தெரியல. நம்ம ஒரு சில வீடியோஸ்லாம் அனலிஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்க வீடியோல பார்த்தீங்கன்னா, இவர் ஆடுறாரா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியல. ஸோ அந்த மாரி இருக்கும்போது,
நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சூர்யான் ஷெட்ஜி பார்த்தீங்கன்னா, இவரு இன்னும் பெருசா ப்ரூவ் பண்ணல. மேபி ஒரு பேட்டிங் கொலாப்ஸ் ஆச்சுன்னா, அப்போ கூட இவர அனுப்ப மாட்றாங்க. இவரு எதுக்கு ஆடுறாருன்னு நமக்கும் தெரியல. அவருக்கும் தெரியுமா இல்லையான்னு தெரியல. அதனால நம்மளும் டிராப் பண்ணிட்டு போறது சேஃப்ன்னு தோணுது. வேற யாராச்சும் இருக்காங்களா? இல்ல ஓகே. வைஷாக் வைஷாக் ஜெயக்குமார். விஜயகுமார். ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா போட்டாரு. போன மேட்ச் பெருசா அவருக்கு சான்ஸ் இல்ல. ஐ மீன் அவரு இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்ல இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் போடும்போதே இவரு இல்ல. எனக்கு என்னமோ இவரு திருப்பி இது ஆவார்ன்னு பட் இந்த வென்யூல நல்லா பண்ணியிருக்காரு. 3 மேட்ச்ல 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2 வாட்டி போட்டிருக்காரு. 6 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு சில பிளேயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இவரும் ஒரு சிலர் தான். மேபி வைஷாக் விஜயகுமார் நாளைக்கு ஆடுவாங்களா அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். இவரு ஆடுனாரு அப்படின்னா கூட நான் இவரோட லென்த் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒயிட் லைனர்ஸா மாத்திட்டு இருக்காரு. ஸ்டம்ப் யாக்கர்ஸ் போடுவாரான்றது பார்க்கணும். அந்த மாரி ஒரு ஃபர்ஸ்ட் பவுலிங் இவரு ஆடுறாருன்னா நீங்க எடுக்கலாம். செகண்ட் பவுலிங் போடுறாருன்னா நீங்க டிராப் பண்ணிடலாம். பெருசா ஒரு விக்கெட் பாயிண்ட்ஸ் நமக்கு எடுத்து குடுக்கறது கொஞ்சம் டவுட் தான். நிகழ் வஜ்ரா. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, சூப்பரா விளையாடினாரு. எனக்கு இவர் நம்பர் 4 ஆடுறாரு அப்டின்னா, நீங்க கண்டிப்பா இவர சூஸ் பண்ணிடலாங்க. ஒரு செம கிளாஸ் பிளேயர். நீங்க கூட நம்ம நமந்தீர் பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம். நமந்தீரும் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் பிளேயர். அவருக்கு பால்ஸ் எவ்வளோ கிடைக்கும்ன்றது தான் மேட்டர். சேம் அப்ளைஸ் டூ நிகழ் வஜ்ரா. இவரு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் ஒரு செம மெச்சூரிட்டி காமிச்சாரு. ஒரு ஃபர்ஸ்ட் 10 பால்ஸ், 15 பால்ஸ் டைம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 25 பால்ஸ் ஒரு 48 அந்த மாரிலாம் அடிச்சு குடுத்தாரு. இவர் நம்பர் 4 ஆடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பர் பிக் இவரு. இவரு பெருசா ட்ரபிள் பண்ணக்கூடிய மேபி அசரங்கா அண்ட் தீக்ஷனா இருக்காங்க. அவருக்கு என்னமோ ஒரு ஆடிருவாருன்னு தோணுது நல்லா. இவருக்கு இன்னும் அந்த பெருசா ஷார்ட் பால் வீக்னஸ்லாம் பெருசா அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. இவரு விளையாண்டாரு அப்டின்னா, கண்டிப்பா நாளைக்கு எடுத்துறலாம். ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். சேம் ஹர்ப்ரீத் பிரார். இவரு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டெயின் பவுலர் தான். இவரு விளையாடுறாரு அப்டின்னா, நீங்க நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்து குடுப்பாங்கன்னு பார்த்தா கொஞ்சம் டவுட் தான். நீங்க இவரு விளையாடினாரு அப்டின்னா, ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கும். பட் ரொம்ப ரேரா எடுங்க. அதுவும் பார்த்தா செகண்ட் பவுலிங்ல மட்டும் எடுங்க. பட் இவரு மோஸ்ட்லி விளையாடுறாரா இல்லையான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இவ்ளோ மேட்ச் பிராக்டிஸும் இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த மாரி விக்கெட்ல நாளைக்கு ஆடுவதற்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பட் ஆடுனாலும் நமக்கு ஃபேண்டஸில அவ்வளோ எஃபெக்டிவா இருக்க மாட்டாருன்னு தோணுது. சேம் ஜாஷ் இங்கிலீஷ். நம்ம இவர பத்தி ஆல்ரெடி பேசியிருக்கோம். லாஸ்ட் 2 மேட்ச்சா விளையாடல. மேபி இந்த மேட்ச் ஆடுவாரான்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப டவுட் தான். பட் சேம் நம்ம எப்பயுமே சொல்றது தான். இவரு ஆடுனாரு அப்டின்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு பிளேயர டிராப் பண்ணிட்டு நீங்க இவர எடுத்துறலாம். கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு எல்லா சைட் ஆஃப் த கிரவுண்டுமே ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் லைக் ஒரு சூரியகுமார் யாதவ் மாரி. நெறைய பேர் இவர பார்த்துருக்க மாட்டாங்க. இவரு விளையாடினாரு அப்டின்னா, நீங்க எடுக்கலாம். ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காவும் இருக்கும். பட் நாளைக்கு விளையாடுறது கொஞ்சம் டவுட் தான். ஸோ ஃபேண்டசி ஜோன். இப்ப ஃபேண்டசில யார எடுக்கலாம் அப்டின்னு டிஸ்கஸ் பண்ணலாம். என்கே ஃபர்ஸ்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நேல் வதரா அந்த நீங்க சொன்ன மாரி அந்த ம். நம்பர் 4ல ஆடுனாருன்னா கண்டிப்பா பிக் பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாரு நேல் வதேரா. ஆமா. அவர பிக் பண்ணலாம். அண்ட் தென் சகல் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாருன்னு நெனைக்கிறேன். நல்லா தூக்கி போட்டு ரன்ஸ் ஒரு சமயம் குடுத்தாலுமே நல்ல பெரிய கிரவுண்டுனால விக்கெட் எடுக்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ சிராஜ் மாரி பழி வாங்குறாரான்னு பார்ப்போம். ஆமா. வராரு. அவரோட ஃபார்மர் டீமுக்கு போறாரு. அதனால எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவங்க 2 பேரும் என்னோட டீம். நீங்க என்ன பிக் பண்றீங்க? நான் அதான் ஸ்ரேயஸ் ஐயர் எப்படியும் நம்ம விட முடியாது. அவர் பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, எடுத்தாகணும். கேப்டன், வைஸ் கேப்டனா இப்போதைக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் ஒரு ஆஸ் பிளேயராவாச்சும் கண்டிப்பா நீங்க பிக் பண்ணணும். பட் அது மாரி கேரண்டீட் பிளேயர்ஸும் பெருசா நமக்கு எதுவுமே இல்ல. அண்ட் தென் ஆர்டி நீங்க சொல்றீங்களா இதுல வேற ஏதாச்சும் சஜெஸ்ட் பண்றீங்களா? ஃபாஸ்ட் பவுலர் லைக் அக்ஷதீப் சிங். அர்ஷ்தீப் சிங். ஓகே. அர்ஷ்தீப் ம். சிங் ஒரு நல்ல பிக்கா இருப்பாரு. அது தவிர வேற ஏதாச்சும் இந்த டீம்ல இருந்து? மேபி ஓப்பனர் ப்ரிஃபர் பண்ணலாம். யாருன்னா ஒருத்தர். ஓகே. ஓப்பனர்ல உங்களுக்கு யார் மேல கான்ஃபிடன்ஸ் இருக்கோ இருக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு பிரப்சிம்ரன் சிங் லாஸ்ட் மேட்ச் எடுத்தாரு. இந்த மேட்ச் நீங்க பிரியான் ஷாரியாட்ட கூட போலாம். 2 பேர்ல யாராச்சும் பிரப்சிம்ரன் சிங் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. எனக்கு என்னமோ ஸ்டாயினிஸ் இந்த மேட்ச் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தோணுது. நீங்க ஒரு ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. ஒரு ஆல் ரவுண்டர் ஆப்ஷன். இவங்க யாருமே ஆல் ரவுண்டர் ஆப்ஷன்ஸ் கிடையாது. மேபி நீங்க ஒரு ஆல் ரவுண்டர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டாயினிஸ் ஒரு நல்ல பிக்கா இருக்கும் அப்படின்ற மாரி தோணுது. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வழக்கம் போல உங்களுக்கு வேணா மேக்ஸ்வெல் எடுத்துக்கோங்க. 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் எடுத்துக்கோங்க. நான் மேக்ஸ்வெல்ல நம்ப மாட்டேன். நம்புறதில்ல. நீங்க யாராச்சும் நம்புறீங்கன்னா மேக்ஸ்வெல் எடுத்துக்கோங்க. ஆர்ஆர் பொறுத்தவரைக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க யாராச்சும் ஃபர்ஸ்ட்டு. ஆர்டிஎன் என்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சூஸ் பண்ணா கண்டிப்பா இன்னைக்கு எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் கண்டிப்பா அடிப்பாருன்னு தோணுது. ஏன்னா 3 மேட்சா இன்னும் அந்த ஃபார்ம் வரல. பட் இந்த மேட்ச் அவங்க ஹோம் ஓகே. கிரவுண்ட் விளையாடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல மேபி அடிக்க பஞ்சாப் சான்ஸ் பிரவுன் இருக்கு. பிரவுன் தான். பட் ஹர்ஷ்தீப் ஒரு த்ரெட்டா இருப்பாரோன்னு தோணுது. பார்ப்போம். நம்ம சொல்றதுல என்ன இருக்கு? ஆர்டி நீங்க சொல்லுங்க. ஆமா. கண்டிப்பாக சஞ்சு சாம்சங். ஆக்சுவலாக ஸ்டாட்ஸே பார்த்தோம் நம்ம. ஏசிங்காக நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு. ஓகே. ஒரு டீம் மாறி ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. ஒரு சில டீமுக்குலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாட்றாரு. ஒரு சில டீம்ஸ் ஆப்போசிட்டா செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாட்றாரு. ஒரு ஸ்டாட் பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் ஐபிஎல் வரும். செகண்ட் பேஸ்ல பெருசா இருக்காது. ஆமா. வேற யாராச்சும்? மேபி நீங்க சொன்ன மாதிரி பவுலர் ஆக்சுவலி அசரங்கா போலாம். அசரங்க ஒரு பேங்க் ஒரு டிராப் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே. அண்ட் அண்ட் தென் தென் ஃபாஸ்ட் பவுலர் ஃபாஸ்ட் பவுலர்னா யார்? ஆர்ச்சர், துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா 3 ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. மேபி சந்தீப் சர்மா ஆர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 பேர் யாருன்னா எடுத்துக்கலாம். ஓகே. சந்தீப் சர்மா இப்போதைக்கு. என்கே உங்களோட பிக்ஸ் ஏதாச்சும்? அதே சேம் தாங்க. மேபி ஒரு கொலாப்ஸ் ஆச்சு. அட் த சேம் டைம் சேசிங்னா கண்டிப்பா நம்ம ஹெட்மேயர் ப்ரிஃபர் பண்ணலாம். கண்டிப்பா நல்லா அப்படின்னு. ஓகே. நான் ரியான் பராக் சூஸ் பண்றேன். அவர் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டாரு. நம்பர் 4லயும் விளையாடுறாரு.
மேபி நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. நிதிஷ் ராணா லாஸ்ட் மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ மேபி நீங்க யஷஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக் அண்ட் நிதிஷ் ராணா. ஸோ இந்த 3 பேர்ல நீங்க ஏதாச்சும் 2 பேர சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏத்த மாரி. ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு எப்படி வேணுன்ற மாரி சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி சேசிங்னா ஹிட்மேயர், ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா த்ருவ் ஜுரேல். ஸோ அந்த 2 ஆப்ஷனும் நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பார்த்து பண்ணிக்கோங்க. பவுலிங் ஆப்ஷன்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க பஞ்சாபோட ஓப்பனர்ஸ் எடுக்கிறீங்கன்னா, ஆர்ச்சர் எடுக்கிறது பெருசா யூஸ் இல்ல. ஸோ நீங்க டெத் பவுலிங் லைக் வந்து ஒரு சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே மாரி போய்க்கலாம். ஆர்ச்சர் டெத்ல போடுறதில்ல. ஸோ அந்த மாரி நீங்க உங்களோட டீம் காம்பினேஷன் எப்படி சூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேற ஏதாச்சும் ஆட் பண்றீங்களா பாயிண்ட்ஸ்? ஆர் டு யூ எனி ஃபேண்டஸிக்கு? மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ உங்களோட ஃபைனல் தாட்ஸ் அண்ட் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்னவோ பஞ்சாப் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அது ஹோம் கிரவுண்டு. ம். ஓகே. ஓகே. உங்களோட ஃபைனல் தாட்ஸ்? யா. அதே சேம் தான். பஞ்சாப் தான் எனக்கு தெரிஞ்சு அதே ஹேட்ரிக் வின் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நமக்கே தெரியும். லாஸ்ட் 70 சீசன்ஸா அவங்க வின் பண்ணல. கண்டிப்பா அவங்க ஃபேன்ஸ்க்காக வின் பண்றாங்களோ இல்லையோ, கண்டிப்பா பிரீத்தி ஜிண்டாக்காவது வின் பண்ணணும். அவங்க நல்லா சப்போர்ட் பண்றாங்க ரொம்ப வருஷமா பஞ்சாப்காக. ஸோ பார்க்கலாம். பஞ்சாப் ஹேட்ரிக் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நான் வந்து டிஃபரெண்ட்டா சொல்லணும்லாம் இல்ல. எனக்கு வந்து இப்போ ரோமுக்கு வராங்க முல்லான்பூர். ஸோ அவங்களோட இந்த பிட்ச் வந்து அவங்களுக்கு எவ்வளோ சூட் ஆகும்னு தெரியல. எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப பிடிக்கும் தான். பட் ஸ்டில் வந்து ஆர்ஆர் சேஸ் பண்ணாங்கன்னா அவங்க அடிச்சிருவாங்களோன்னு தோணுது. பட் இன் கேஸ் வந்து ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட் ஐ மீன் பேசிக்கா யார் சேஸ் பண்றாங்களோ அவங்க இந்த கேம் வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ எனக்கு ஐ எம் ஆல்சோ கோ வித் பஞ்சாப். பட் ஆர்ஆர் சேஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆர்ஆர் வின் பண்ணுறதுக்கான உங்க சான்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க டீம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த மேட்சோட நம்ம ஃபைனல் தாட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு 2 மேட்சோட ப்ரிவியூ பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு ஒரு டபுள் ஹெடர் இருக்கு. ஐ ஹோப் 2 மேட்ச்மே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஸோ நாளைக்கு மேட்ச் நம்ம பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. எங்களோட ப்ரிவியூ நல்லா இருக்கா இல்லைன்னு சூஸ் பண்ணுங்க. இந்த ஃபேண்டசி அப்டேட்ஸ் அதாவது லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பிச் ரிப்போர்ட் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ until see you in the next video. Tata bye bye.